நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 173 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது திமுக. கொளத்தூரில் ஸ்டாலின், காட்பாடியில் துரைமுருகன் போட்டி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் போட்டி. போடியில் ஓபிஎஸ்க்கு எதிராக தங்க தமிழ்ச்செல்வனை களமிறக்கியது திமுக. போடிநாயக்கனூர் தொகுதியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல். மக்கள் 3வது முறையாக வெற்றி பெறச் செய்வார்கள் என நம்பி களமிறங்குவதாக பேட்டி. கழகத்தின் தலைமையை ஏற்று இன்றைக்கு நான் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடுவதற்குரிய மனுவை இன்னைக்கு மனு செய்திருக்கிறேன் என்ற ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருநெல்வேலி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் மனு தாக்கல். பாஜக தலைமை வேட்பாளர் பட்டியலை வெளியிடாததற்கு முன்பே தாக்கல் செய்ததால் பரபரப்பு. கோவை தெற்கு தொகுதியில் கமல்ஹாசன் போட்டி. தியாகராய நகரில் பழக்கருப்பையா, மயிலாப்பூரில் ஸ்ரீபிரியா களம் காண்கின்றனர். திமுக கூட்டணியில் 15 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. தனித்து போட்டியிட தலைமையை வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் தீர்மானம். பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியீடு. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய தேர்தல் குழு பட்டியலை இறுதி செய்கிறது. இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கிடையே T20 தொடர் போட்டி இன்று தொடக்கம். 5 போட்டிகள் கொண்ட தொடரை வெல்லும் முனைப்பில் களமிறங்கும் இளம் இந்திய அணி. தங்கம் விலை சவரனுக்கு 320 குறைந்தது. ஒரு சவரன் 33,680 ரூபாய்க்கு விற்பனை. அஸ்ட்ராஜெனகாவின் கொரோனா தடுப்பூசிக்கு நார்வே உள்ளிட்ட 3 நாடுகள் தடை. போட்டுக் கொண்டவர்களுக்கு ரத்தம் உறைந்த நிலையில் நடவடிக்கை. பெரும் எதிர்பார்ப்பிற்கிடையே திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும் உதயநிதி சேப்பாக்கம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர் பட்டியலை அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டார். கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் 3வது முறையாக களம் காண்கிறார். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார். திருச்சி மேற்கில் KN நேரு, திருவண்ணாமலையில் ஏவாவேலு, திருக்கோவிலூரில் பொன்முடி, திருச்சுழியில் தங்கம் தென்னரசு, அருப்புக்கோட்டையில் KKSS ராமச்சந்திரன், ராதாபுரத்தில் அப்பாவு வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போடிநாயக்கனூரில் தங்க தமிழ்ச்செல்வனும், கரூரில் செந்தில் பாலாஜியும், துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபுவும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆத்தூரில் பெரியசாமி, ஆலந்தூரில் தாமோ அன்பரசன், மதுரை மத்திய தொகுதியில் பழனிவேல் தியாகராஜனுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் பெரிய கருப்பனுக்கும், மன்னார்குடி TRB ராஜாவிற்கும், திருவெரும்பூர் அன்பில் மகேஷுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டையிலும், அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூரிலும், முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் அம்பாசமுத்திரத்திலும் போட்டியிடுகிறார்கள். மொடக்குறிச்சியில் சுப்புலட்சுமி ஜெகதீசன், ஆலங்குளத்தில் பூங்கோதை ஆலடி அருணா, தூத்துக்குடியில் கீதா ஜீவன் களமிறக்கப்பட்டிருக்கின்றனர். திமுக வேட்பாளர் பட்டியலில் 13 பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. காட்பாடி தொகுதியில் 10வது முறையாக துரைமுருகன் போட்டியிடுகிறார். வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு பேசிய மு.க. ஸ்டாலின் 1971இல் 184 தொகுதிகளை வென்ற திமுகவின் சாதனையை இந்த தேர்தலில் திமுகவே முறியடிக்க வேண்டும் என்றார். இது ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டுமல்ல, ஜனநாயக போர் என்று குறிப்பிட்ட ஸ்டாலின் இந்த தேர்தலில் போட்டியிடுபவர் தலைவர் கலைஞர் என்றும் உணர்ச்சி பூர்வமாக குறிப்பிட்டார். 1971 தேர்தலில் 184 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தை கைப்பற்றி மகத்தான சாதனை படைத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த சாதனையை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் சாதிக்கலை.
ஆனால் வரப்போகிற தேர்தலில் திமுகவின் சாதனை திமுக தான் வெல்லும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். 234 தொகுதியில் நிற்பது கழகம் என்று அனைவரும் நினைக்கணும். 234 திமுக தான் நிற்குதுன்னு அனைவரும் நாங்கள் நினச்சிட்டு தான் இதில் இறங்கிறோம். கழக தோழர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் உங்கள் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது, இதில் போட்டி போடுறவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அதை மனசில் வச்சுக்கிட்டா போதும். உதயநிதி ஸ்டாலினுக்கு சேப்பாக்கம் தொகுதி ஒதுக்கப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்து சென்னை அண்ணா அறிவாலயம் முன்பு திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதேபோன்று 100க்கும் மேற்பட்ட திமுக வேட்பாளர்கள் அறிவாலயத்தில் மு க ஸ்டாலினை சந்தித்து தங்களது நன்றியை தெரிவித்து வருகின்றனர். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜகவை தோற்கடிப்போம் என்று திமுக வேட்பாளர் மருத்துவர் எழிலன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு க ஸ்டாலினை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்த ஸ்டாலினுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். எதிர்க்க நிற்கிற பாஜக நேரடியாக களம் மோதுகிறது. நம் நாட்டில் நீட் கொள்கையை திணித்த, தேசிய கொள்கையை திணித்த, மக்களை பெட்ரோல் விலையில் ஏற்றிய ஒரு களம் அமைத்த பாஜக இன்னைக்கு 1000 விளக்கு தொகுதியில் நேரடியாக களம் அமைத்துள்ளது. அவர்களை வீழ்த்த இளைஞர் பட்டாளத்துடன், உணர்வுள்ள தமிழக மக்களுடன் பட்டாளத்துடன் தேர்தல் சந்தித்து வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் அந்த கட்சியின் வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் யாரை எதிர்த்து போட்டியிடுகிறார்கள் என்ற விவரங்களை தற்போது பார்க்கலாம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராம் களம் காண்கிறார். எடப்பாடி தொகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து திமுகவின் சம்பத்குமார் போட்டியிடுகிறார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் முதன்முறையாக களம் காணும் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து பாமக வேட்பாளர் ஏவிஏ கசாலி போட்டியிடுகிறார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமியை எதிர்த்து பாமக வேட்பாளர் திலகபாமா போட்டியிடுகிறார். திருச்சி மேற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் கே என் நேருவை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் வி பத்மநாபன் போட்டியிடுகிறார். காட்பாடி தொகுதியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் வி ராமு போட்டியிடுகிறார். போடிநாயக்கனூர் தொகுதியில் துணை முதல்வர் ஓபிஎஸ்ஸிற்கும் திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கும் நேரடி போட்டி நடக்கிறது. ஆவடியில் அமைச்சர் பாண்டியராஜனை எதிர்த்து நாசர் களம் காண்கிறார். குமாரபாளையத்தில் அமைச்சர் தங்கமணியை எதிர்த்து திமுகவின் வெங்கடாச்சலம் போட்டியிடுகிறார். தொண்டாமுத்தூரில் அமைச்சர் எஸ்பி வேலுமணியை எதிர்த்து திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி களம் காண்கிறார். திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடும் கே.பி. சங்கரை எதிர்த்து சீமான் போட்டியிடுகிறார். நன்னிலம் தொகுதியில் அமைச்சர் காமராஜை எதிர்த்து திமுகவின் எஸ். ஜோதிராமன் போட்டியிடுகிறார். ராயபுரம் தொகுதியில் அமைச்சர் ஜெயக்குமாரை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஐ ட்ரீம் ரா மூர்த்தி போட்டியிடுகிறார். கரூர் தொகுதியில் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை எதிர்த்து திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார். மதுரை திருமங்கலம் தொகுதியில் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரை எதிர்த்து திமுக வேட்பாளர் மணிமாறன் போட்டியிடுகிறார். விராலிமலை தொகுதியில் அமைச்சர் விஜயபாஸ்கரை எதிர்த்து திமுகவின் எம். பழனியப்பன் போட்டியிடுகிறார். ராஜபாளையம் தொகுதியில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை எதிர்த்து திமுக வேட்பாளர் சௌ தங்கபாண்டியன் போட்டியிடுகிறார். சைதாப்பேட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமியை எதிர்த்து திமுகவின் மா சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலை தொகுதியில் ஏவா வேலு போட்டியிடுகிறார். அருப்புக்கோட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வைகை செல்வனை எதிர்த்து திமுக வேட்பாளர் KKSSR போட்டியிடுகிறார். ஆலந்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ப. வளர்மதியை எதிர்த்து திமுக வேட்பாளர் தாமோ அன்பரசன் போட்டியிடுகிறார். திமுக பொதுச் செயலாளராக இருந்து மறைந்த க. அன்பழகனின் பேரன் வெற்றியழகன் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார். கொரோனாவால் உயிரிழந்த ஜே. அன்பழகனின் குடும்பத்தில் அவர் சகோதரர் ஜே. கருணாநிதி தியாகராய நகர் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். திமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை 25க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், 7க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உள்ளனர். சிட்டிங் எம்எல்ஏக்கள் 74 பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் அக்கட்சி 173 தொகுதிகளிலும் 61 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுடன் போட்டியிடுகின்றன. இதில் 187 இடங்களில் உதயசூரியன் சின்னம் களம் காண்கின்றது.
தமிழகம், புதுச்சேரி உட்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய வட்டாட்சியர் அலுவலகம், ஆட்சியர் அலுவலகம் என பல இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அங்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்களின் மனுக்களை பெறுவதற்கு அனைத்து வகையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று தொடங்கும் வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் 19ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இடையில் சனி, ஞாயிறுகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதி இல்லை. கொரோனா காலம் என்பதால் வேட்பாளருடன் 2 பேர் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் முகக்கவசம் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உடல் வெப்ப பரிசோதனைக்கு பின்னரே வேட்புமனு தாக்கல் செய்ய வருவோர் அனுமதிக்கப்படுவார்கள். வேட்பாளர் மற்றும் தனது 2 ஆதரவாளர்களுடன் 2 வாகனங்களில் மட்டும் தேர்தல் நடத்தும் அலுவலகம் செல்லலாம். அதோடு இதுவரை டெபாசிட் தொகை நேரடியாக செலுத்த அனுமதிக்கப்பட்ட நிலையில் இம்முறை ஆன்லைனிலும் டெபாசிட் தொகை செலுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வேட்பு மனுக்களை வாங்க பலத்த பாதுகாப்புடன் ஆயத்தமாக உள்ளனர். கொரோனா தொற்றின் காரணமாக ஏற்கனவே ஒரு வேட்பாளராக கூட 3 வாகனங்கள் 100 மீட்டர் பெரியில் வர்றதுக்கு அனுமதி இருந்தது. இப்போ அது 2 வெஹிக்கிள் மட்டும் அனுமதிக்கப்படும். அதே மாதிரி கொரோனா தொற்றுக்கு முன்பாக ஒரு நபருடன் 4 நபர்கள் வேட்புமனு தாக்கல் கூட வரலாம். ஆனால் இப்போ ஒரு நபராக கூட 2 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். போடி சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 2 முறை வெற்றி பெறச் செய்த போடி தொகுதி மக்கள் தன்னை மீண்டும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வார்கள் என்று தெரிவித்தார். தமிழகம், கேரளா உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. சனி, ஞாயிறு தவிர மார்ச் 19ஆம் தேதி வரை தினமும் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போடி தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் இன்று மதியம் 12 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகுகாலம் என்பதால் ராகுகாலம் முடிந்து நல்ல நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளராக போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு எனக்கு கழக தலைமை ஆணையிட்டிருந்தது. கழகத்தின் தலைமையை ஏற்று இன்றைக்கு நான் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடுவதற்குரிய மனுவை இன்னைக்கு மனு செய்திருக்கிறேன் என்ற ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகாத நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதிக்கு மனு தாக்கல் செய்துள்ளார். வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் முன்பே அவர் மட்டும் மனு தாக்கல் செய்ததால் கட்சியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நான் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களது அகில இந்திய தலைவர் நட்டாஜி அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எனது உடலோடு எனது இரத்தத்தோடு கலந்த மாபெரும் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை என்றென்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. உலக நிகழ்வுகள் வரை அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு முடிவடைந்த நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் 178 வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். இதன் ஒரு பகுதியாக ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் மாலை 5 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அப்போது அதிமுக எம்எல்ஏ சித்ராவை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க உள்ளார். தொடர்ந்து கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தம்மம்பட்டி பேருந்து நிலையத்தில் அதிமுக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து பேசுகிறார். அதன் பின்னர் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்தும் முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பாஜக வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்காக மாநில தலைவர் எல் முருகன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், சி.டி. ரவி உள்ளிட்டோர் டெல்லி புறப்பட்டு சென்றனர். டெல்லியில் நாளை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் பாஜக மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் இவர்கள் பங்கேற்கின்றனர். கூட்டத்தில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு தமிழகம், புதுச்சேரிக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிகிறது.
பாமகவில் எஞ்சியிருந்த 4 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். வந்தவாசி தொகுதியில் முரளி சங்கர், மேட்டூரில் சதாசிவம், சங்கராபுரத்தில் ராஜா, பூவிருந்தவள்ளியில் ராஜமன்னார் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை மாற்றக் கோரி அக்கட்சி தொண்டர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு தொகுதி அதிமுக வேட்பாளராக கஜேந்திரன் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அக்கட்சியின் ஒரு தரப்பினர் கடந்த 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் அதிமுகவினர் ஏராளமானோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கஜேந்திரனுக்கு பதில் செங்கல்பட்டு அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கவுஸ் பாட்ஷாவுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உழவு பணிக்கு மாடுகள் கிடைக்காததால் மகனின் உதவியுடன் வயலில் விவசாயி ஒருவர் பரம்படைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. சோழவந்தான் அடுத்த முதலைக்குளம் கிராமத்தில் உள்ள விளைநிலங்களை சமன்படுத்துவதற்கு ஒரு ஜோடி உழவு மாடுகள் மட்டுமே உள்ளது. இந்த நிலையில் விவசாயி பாண்டியன் என்பவர் நாற்று நடவு பணிக்காக தனது நிலத்தை சமன்படுத்த முடிவு செய்திருந்தார். எனினும் மாடுகள் கிடைக்க தாமதமானதால் விவசாயி பாண்டியன் தனது 14 வயது மகன் கவியரசு உதவியுடன் கயிற்றால் கம்பு கட்டி வயலில் பரம்படைக்கும் பணியில் ஈடுபட்டார். இந்த காட்சி அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை நேரத்தில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். அரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக காலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர், பெத்தூர், கௌகம்பட்டி, சின்னாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை 9 மணிக்கும் மேல் பனிமூட்டம் நிலவியது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் பகலிலேயே முகப்பு விளக்கை எரியவிட்டவாறே சென்றனர். சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 10,000 ரன்கள் கடந்த முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை இந்திய அணியின் கேப்டன் மித்தாலி ராஜ் படைத்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையேயான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் கிரிக்கெட் மைதானத்தில் நடக்கிறது. இந்த போட்டியில் மித்தாலி ராஜ் 35 ரன்கள் சேர்த்தபோது இந்த சாதனையை நிகழ்த்தினார். 38 வயதாகும் மித்தாலி ராஜ் சர்வதேச அளவில் 10,000 ரன்கள் கடக்கும் 2வது வீராங்கனை ஆவார். இதற்கு முன் இந்த சாதனையை இங்கிலாந்து வீராங்கனையான சார்லட் எட்வர்ட்ஸ் நிகழ்த்தியுள்ளார். அதிக ரன்களை குவித்த வீராங்கனை என்ற சாதனை நிகழ்த்த மித்தாலி ராஜுக்கு 299 ரன்கள் தேவைப்படுகிறது. மித்தாலி ராஜுக்கு அனைத்து தரப்பிலும் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வாக்குச்சாவடிகளில் முகவர்களாக அமரக்கூடாது என்றும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவாகவும் அவர்கள் வாக்கு சேகரிக்க கூடாது என்றும் போக்குவரத்து துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. அனைத்து தேர்தல்களின் போதும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் விதிமீறி செயல்பட்டால் துறை சார்ந்த நடவடிக்கைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததன் 75ஆம் ஆண்டை கொண்டாடும் வகையில் அம்ருத் மஹோத்சவ் என்ற நிகழ்ச்சியை பிரதமர் மோடி குஜராத்தில் தொடங்கி வைத்தார். தண்டி யாத்திரையை மகாத்மா காந்தி தொடங்கியதன் 91ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை நினைவுகூரும் வகையில் சபர்மதி ஆசிரமத்தில் காந்தியடிகளின் புகைப்படத்துக்கு நூல் மாலை அணிவித்த பிரதமர் மோடி பின்னர் பாத யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை 75ஆம் சுதந்திர ஆண்டு கொண்டாடப்படும் என்றார். இதற்கான இணையதளத்தையும் மோடி தொடங்கி வைத்தார். முன்னதாக இந்த அம்ருத் மஹோத்சவ் நிகழ்ச்சியையொட்டி வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்தியா கொரோனா தடுப்பூசி உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றதோடு ஒட்டுமொத்த உலகிற்கு பலன் தருவதை நிரூபித்துள்ளதாகவும் மோடி பேசியுள்ளார். இந்தியாவின் சாதனைகள் நம் நாட்டுக்கு மட்டுமானது அல்லாமல் உலகிற்கே வெளிச்சம் காட்டுவதாக அமைந்துள்ளது என்றும் கூறினார். டென்மார்க், நார்வே, ஐஸ்லாந்து நாடுகளில்
ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசி செலுத்தும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களில் இதுவரை 22 பேருக்கு ரத்தம் உறைதல் புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பூசி செலுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரியாவில் செவிலியர் ஒருவர் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சில நாட்களில் இதே பிரச்சனையால் உயிரிழந்தார். டென்மார்க்கிலும் ஒரு உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்து விரிவான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே உயிரிழப்புகள் பிற காரணங்களால் நிகழ்ந்திருக்கும் என்றும் ஆஸ்ட்ராசெனகா மருந்து பலகட்ட சோதனையில் வெற்றி பெற்ற பிறகே மக்களுக்கு செலுத்தப்படுவதாகவும் அந்நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கொட்டாவூர் ஊராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதியில் எம்ஜிஆர் திருவுருவ சிலை உள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் சிலையின் முகப்பகுதி மற்றும் கைகளை சேதப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அதிமுகவினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. கோவை ஈஷா மையத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை ஈஷா மையத்தில் மகா சிவராத்திரி விழா நேற்று மாலை 6 மணிக்கு லிங்க பைரவி ஊர்வலத்துடன் தொடங்கியது. தியான லிங்கத்தில் பஞ்சபூத கிரியா நிகழ்ச்சி முடிவடைந்ததும் விழா மேடையில் லிங்க பைரவ தேவிக்கு மகா ஆரத்தி நடைபெற்றது. चिदानंद रूपा शिवोहम शिवोहम चिदानंद रूपा शिवोहम शिवोहम चिदानंद रूपा शिवोहम शिवोहम नमे द्वेष रागो नमे लोभ. அதனைத் தொடர்ந்து ஜக்கி வாசுதேவ் மகா யோகா வேள்வியை ஏற்றி வைத்து தொடக்க உரையாற்றினார். பின்னர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாகவும் மக்களை இரவு முழுவதும் விழிப்புடன் வைத்திருக்கும் விதமாகவும் பல்வேறு கலைக்குழுவினரின் இசை நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறின. தமிழ் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுக்கூட்டம் ஒன்றில் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசிய தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கருணாகரன். விவரங்களை பதிவு செய்யலாம். ஆம் பாலா, அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு அரவக்குறிச்சி பொதுக்கூட்டத்தில் மக்கள் நீதி மையத்தின் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது அப்பொழுது அவர் நாதுராம் கோட்சே பற்றி சில கருத்துக்களை கூறியிருந்தார். இந்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தது. இதைத் தொடர்ந்து அங்குள்ள அந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தன் மீதான வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லை, இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று நடிகர் கமல்ஹாசன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஹேமலதா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் கீழமை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது, வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த வழக்கை ரத்து செய்ய இந்த கமல் மீதான வழக்கை ரத்து செய்ய மறுத்து வழக்கை ஒத்திவைத்து முடித்து வைத்தார். பாலா, பொதுக்கூட்டம் ஒன்றில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கு தொடர்பாக தற்போது அந்த வழக்கை ரத்து செய்ய ஐகோர்ட் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நன்றி கருணாகரன் விவரங்களுக்கு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றச்சாட்டுக்கு உள்ளான சிறப்பு டிஜிபியை சஸ்பெண்ட் செய்யாதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. புகார் அளிக்க வந்த பெண் அதிகாரியை தடுத்ததாக ஒரு எஸ்பியை மட்டும் சஸ்பெண்ட் செய்துவிட்டு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான
சிறப்பு டிஜிபியை மட்டும் சஸ்பெண்ட் செய்யாதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. குற்றச்சாட்டுக்கு ஆளான சிறப்பு டிஜிபியை சஸ்பெண்ட் செய்யாதது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. புகார் அளிக்க வந்த பெண் அதிகாரியை தடுத்தார் என்ற காரணத்திற்காக மற்றொரு எஸ்பியை மட்டும் சஸ்பெண்ட் செய்தது ஏன் என்றும் தற்போது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பாலியல் தொல்லை விவகாரம் தொடர்பாக ஒரு பெண் எஸ்பி அளித்த புகாரின் பேரில் சிறப்பு டிஜிபி மீதான விசாரணை அறிக்கையை மார்ச் 16ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் குற்றச்சாட்டுக்கு ஆளான சிறப்பு டிஜிபியை இன்னும் சஸ்பெண்ட் செய்யாதது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. பாலிவுட் பிரபலம் கபீர் கபே குழுவினர் மற்றும் பின்னணி பாடகர் பார்த்திவ் கோகில் குழுவினர் நடத்திய இசை நிகழ்ச்சிகள் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. చూపుతో సృష్టిని నడిపెట్టోడా అది అంతాలు లేనివాడా అండపిండ బ్రహ్మాండాలు నీటిలోడా. இந்த விழாவில் மத்திய இணையமைச்சர் கிஷன் ரெட்டி, பாஜக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நடிகைகள் சமந்தா, ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்ட பிரபலங்கள் இணைந்து நடனமாடினர். இந்த ஆண்டு கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக குறிப்பிட்ட அளவிலான பக்தர்கள் மட்டுமே நேரடியாக விழாவில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் தொலைக்காட்சிகள் மற்றும் இணையதளம் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள புத்திர காமேட்டீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை ஒட்டி 3 டன் உப்பு மற்றும் வண்ண பவுடரை கொண்டு சிவபெருமானின் உருவப்படத்தை வடிவமைத்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். சிவலிங்கத்திற்கு விடிய விடிய அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் விடியும் வரை விழித்திருந்து சிவபெருமானை வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அவினாஷ் லிங்கேஸ்வரர் கோவிலில் விடிய விடிய சிவராத்திரி நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சாமிக்கு பால், சந்தனம், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பொறியியல் படிப்பில் சேருவதற்கு கணிதம், வேதியியல், இயற்பியல் பாடங்கள் கட்டாயம் இல்லை என்று அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அறிவித்துள்ளது. தற்போது நடைமுறையில் பிஇ, பிடெக் ஆகிய பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு கணிதம், இயற்பியல், வேதியியல் ஆகிய பாடங்கள் கட்டாயமாக உள்ளன. இந்த நிலையில் பொறியியல் படிப்பில் சேருவதற்கான புதிய நடைமுறைகளை அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் புதிதாக வரையறுத்துள்ளது. அதில் கணிதம், இயற்பியல், வேதியியல் பாடங்களை படிக்காதவர்களும் கூட பொறியியல் படிப்பில் சேரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை வரும் 2021-2022 கல்வியாண்டு முதல் அமலுக்கு வருகிறது. அதன்படி இயற்பியல், கணிதம், வேதியியல், கணினி அறிவியல், மின்னணுவியல், தகவல் தொழில்நுட்பம், உயிரியல், பயோடெக்னாலஜி, வேளாண்மை, வணிகம், தொழில் முனைவு, தொழிற்கல்வி என்று 12 பாடங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. 12ஆம் வகுப்பில் அதில் ஏதாவது 3ஐ படித்திருந்தாலே பொறியியல் படிப்பில் சேரலாம். பொறியியல் படிப்பிற்கு அடிப்படையான கணிதம், இயற்பியல், வேதியியல் ஆகிய பாடங்கள் 12ஆம் வகுப்பில் பயிலாதவர்கள் பொறியியல் படிப்பில் சேர்ந்த பிறகு அவற்றை இணைப்பு பாடமாக தேர்வு செய்து படிக்கலாம் என்று அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக பொறியியல் படிப்பில் சேருவதற்கு மாணவர்கள் ஆர்வம் காட்டாத சூழ்நிலையில் இத்தகைய அறிவிப்பால் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை அதிகரிக்கும். பொறியியல் படிப்பு 4 ஆண்டுகளாக இருக்கும் சூழ்நிலையில் ஓராண்டு 2 ஆண்டிலேயே படிப்பை விட்டு நின்றால் புதிய கல்விக் கொள்கையின்படி திறன் சான்றிதழ் தரப்படும் என்றும் இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. திருப்பூரில் கட்சி கொடிகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம்.
தமிழகத்தில் பின்னலாடை உற்பத்திக்கு புகழ்பெற்ற தொழில் நகரமான திருப்பூரில் ஆண்டிற்கு 48,000 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெறுகிறது. கட்சிகளுக்கு தேவையான கொடிகள், டி-ஷர்ட், தொப்பிகள் தயாரித்து வழங்குவதிலும் திருப்பூர்தான் முன்னணியில் உள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் கட்சி கொடிகள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பப்படுவதுடன் கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதியாகிறது. கொரோனா பொது முடக்கம், நூல் விலை உயர்வால் புதிய ஆர்டர்களை பெற முடியாததால் பின்னலாடை தொழிலில் சுணக்கம் ஏற்பட்டது. இந்த தொழிலை நம்பியிருக்கும் 10 லட்சம் தொழிலாளர்களில் பலர் வேலை இழக்கும் சூழல் உருவானது. இந்த சூழ்நிலையில்தான் தேர்தல் அறிவிப்பால் கட்சி கொடிகள், தொப்பி, டி-ஷர்ட் போன்ற பொருட்களின் உற்பத்தியும் தேவையும் அதிகரித்திருப்பதால் தொழிலாளர்கள் நிம்மதியடைந்துள்ளனர். இருப்பினும் ஏப்ரல் மாத இறுதியில் தேர்தல் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேதி முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டதை இந்த தொழிலில் ஈடுபட்டு வருபவர்கள் பின்னடைவாகவே பார்க்கிறார்கள். 10 நாளில் இருக்கிற கூட்டணி கட்சிக்கெல்லாம் கொடி தேவை அதிகமாக இருக்குங்கட்டி நாங்கள் அதுக்குள்ளே எல்லாத்தையும் சுருக்கமாக பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த வருஷம் எங்களுக்கு ஆர்டர் கொஞ்சம் அதிகமாக வந்தாலுமே எங்களால் கொடுக்க முடியாத நிலைமையில தான் இருக்கிறோம். நாங்கள் இந்த முறை வேட்பாளர்கள் அறிவிப்பும் தாமதமானதால் இனிமேல்தான் தங்களுக்கு அதிகளவில் ஆர்டர்கள் வரும் என்றும் குறுகிய காலத்திற்குள் அவசரமாக உற்பத்தி செய்ய வேண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். டி-ஷர்ட்டுகள், தொப்பிகள் தயாரிக்க போதுமான கால அவகாசம் இல்லாத நிலையில் கொடிகள் உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறுகின்றனர் உற்பத்தியாளர்கள். இனிமேல் தான் ஆர்டர் வருங்கிற மாதிரி எதிர்பார்ப்பில் இருக்குது. கொஞ்சம் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். முந்தி மாதிரி இல்லாமல் ஒரு விளம்பரத்தினுடைய கொள்கை கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால பொல்யூஷன் ப்ராப்ளம், கலெக்டர் மற்ற அரசாங்கத்தினுடைய உத்தரவுப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ வேட்பாளர் மற்றும் தேர்வுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் வியாபாரம் சூடுபிடிக்குங்கிற நம்பிக்கையில் தொழில் செய்கிறோம். தேர்தல்தான் தங்களுக்கு பண்டிகை காலம் என்று தெரிவிக்கும் கொடி தயாரிப்பாளர்கள் அதிகமான ஆர்டர்கள் இருந்தும் அதனை செய்து கொடுக்க போதிய அவகாசம் இல்லை என வருத்தம் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் T20 போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி முதலில் விளையாடிய டெஸ்ட் தொடரை 1-3 என்ற கணக்கில் பறிகொடுத்துள்ளது. இந்நிலையில் 5 போட்டிகளை கொண்ட T20 தொடர் இன்று தொடங்குகிறது. அக்டோபர் மாதம் ICC உலகக்கோப்பை T20 தொடர் நடைபெற உள்ளதால் அதற்கான ஒத்திகையாக இந்த தொடர் பார்க்கப்படுகிறது. ஜோ ரூட் தலைமையில் டெஸ்ட் தொடரில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி T20 தொடரை இயான் மோர்கன் தலைமையில் விளையாடுகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 23,285 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. மேலும் 117 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் மொத்த கொரோனா பாதிப்பு 1,08,846 உயர்ந்துள்ளது. 1,58,306 பேர் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். 15,157 பேர் புதிதாகவும் இதுவரை 1,09,53,303 பேர் பெருந்தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 1,97,237 உயர்ந்துள்ளது. 2,61,64,920 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் மட்டும் கடந்த 8 நாட்களில் 80,000க்கும் அதிகமானோருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. 2016 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரை கட்சி மாறிய எம்எல்ஏக்களில் 44% பேர் பாஜகவில் இணைந்துள்ளனர். வெறும் 18 எம்எல்ஏக்கள் மட்டுமே பாஜகவிலிருந்து விலகியுள்ளனர். இந்த காலகட்டத்தில் 170 எம்எல்ஏக்கள் காங்கிரசிலிருந்து விலகியுள்ளனர். 2016 முதல் 2020 வரை பிற கட்சிகளிலிருந்து வெளியேறிய 182 எம்எல்ஏக்கள் பாஜகவிலும், 38 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியிலும், 25 எம்எல்ஏக்கள் டிஆர்எஸ் கட்சியிலும் இணைந்துள்ளனர். இதேபோன்று 2019 ஆண்டில் மக்களவை எம்பிக்கள் 5 பேர் பாஜகவிலிருந்து விலகினர். 2016 முதல் 2020க்குள் 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினர். மத்திய பிரதேசம், மணிப்பூர், கோவா, அருணாச்சல பிரதேசம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரியில் ஆட்சி வீழ்ந்ததற்கு எம்எல்ஏக்கள் மாறியதே காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 5 ஆண்டுகளில் 433 சுகாதாரத்துறை மற்றும் தேசிய தேர்வுகள் முகமை நடத்திய ஆலோசனையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை ஆண்டுக்கு 2 முறை நடத்துவது என்றும் ஆன்லைனில் தேர்வை நடத்துவது என்றும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதனை மருத்துவக் கல்வி அலுவலகம் ஏற்றுக்கொண்டிருக்கும் சூழலில் இந்த ஆண்டு அமலுக்கு வரவில்லை. வழக்கமான முறையிலேயே தேர்வு நடத்தப்பட உள்ளது. வரும் ஜூன் இறுதி அல்லது ஜூலை மாதத்தில் நீட் தேர்வு நடத்தப்பட வாய்ப்புள்ள நிலையில் இன்னும் 2-3 நாட்களில் தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது.
புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை தான் போட்டியிடவில்லை என பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் அறிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தற்போது புதுச்சேரி நியமன எம்எல்ஏவாக உள்ளார். இவர் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கடந்த தேர்தல்களில் இருமுறை போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர். இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என சாமிநாதன் அறிவித்துள்ளார். 30 தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரத்தில் மட்டும் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோயில் ஒன்றில் வழங்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட்ட 60க்கும் மேற்பட்டோர் வாந்தி, மயக்கம் போன்ற உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டனர். துங்கர்பூரில் சிவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக அந்த பகுதியில் உள்ள கோவிலுக்கு பக்தர்கள் சென்றனர். அங்கு அவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட பிரசாதத்தின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.